அணில் குஞ்சுகளா கீழே வந்து என்னென்னமோ பேசுனீங்களாடா எங்களெல்லாம். இந்த இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அது பண்ணியிருக்கிறது. ஆர்கனைஸ்டு கிரைம் தன்னோட இருப்பை காமிப்பதற்காக செய்த வேலை. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்கன்னு பேசுறாரு. அவர் பேசுகிற ஸ்பீச்சை பாருங்க. அப்போ கூட்டத்தில் ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கிறது விஜய்க்கு தகவல் போகுது. அதுக்கப்புறம் டப்புன்னு பேசிட்டு உள்ள இறங்கிட்டான் டக்குன்னு. ஆனால் அதுக்கு மாதிரி அதில் உட்காந்து பேசினா பிரச்சனை டக்கர் ஆகிடும். ஒரு பிரச்சாரம் போகல எவ்வளோ ஒரு ஜாக்கிரதை இருந்திருக்கணும், எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கிற ஒரு கால்குலேஷன் இருந்திருக்கணும். எதுவுமே கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எங்கே போயிட்டு நெஞ்சில் குடியிருக்கும்னா இப்போ எங்கே போய் குடியிருக்கிறது? கச்சை கழிச்சு ஓடி போயிடுங்க, அதான் நல்லது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே இல்லை. அதை அவர் சொன்னார்ல, எங்கள் தலைவர் இட்டு போகிறது தான் பிரச்சனை. அதுக்காக மாதிரி பிரச்சனையா 33 பேருக்கு அடிச்சா இழுத்து போகிறதுல உங்கள் தலைவரை 33 பேரை கொண்டுட்டீங்களா ஐயா? அந்த 2 குழந்தைங்க உடம்பு பிச்சு போச்சு. அப்படியே எங்க போனார் கட்சி தலைவர்? ஏன்னா ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரப்ப இன்னும் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. இந்த நொடி வரைக்கும் இல்லை. 33 பேர் இப்போ வரைக்கும் ரேஸ் ஆகிட்டு இருக்கோம். 33 பேருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இது வரைக்கும் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி பேரணி நடந்ததில் இப்படி ஒரு மரண சம்பவமே கிடையாது. அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்குங்கிறப்போ காவல்துறையை அவரை தடுத்து நிறுத்திருக்கலாம் இல்லையா? அன்கண்ட்ரோல்டு பீப்புள்ஸ்னு சொல்ல வரேன். நாளைக்கு உடனே சொல்லுவான், குழந்தைகளை தலைவர் தூக்கிட்டு வர வேண்டாம்னு சொன்னார். அப்போ செத்து போன 9 பேருக்கு என்ன சொல்கிறான்? ஆம்பளை குழந்தைகளை தூக்கிட்டு வர வேண்டாம்னு அவர் தான் சொல்கிறாரு. கூட்டத்தில் இருக்கிற குழந்தைய கூப்பிட்டு மாலை இவர் தான் போடுறாரு. இவ்வளோ பெரிய கான்ட்ராடிக்ஷன். மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. கரூரில் சாயங்காலம் தாவேக்காவுடைய பரப்புரை நடந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர்கிட்ட இறந்ததாக செய்தி வந்திருக்கு சார். கரண்ட் அப்டேட் 33. 2 குழந்தைங்களோட பிஞ்சு போயிருக்கு. பெண் காவலர்கள் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரு 33 பேர் கவலைக்கிடும். அது விடியறதுக்குள்ளே எத்தனை ரேஸ் ஆகும்லாம் தெரியல. அந்த சூழ்நிலையில் இருக்குது. கரூர் ஜிஹெச்சே நம்பி வழிது மரண ஓலம். எங்கன பார்த்தாலும் மரண ஓலம். அமைச்சர்கள்லாம் போயிருக்கிறாங்க. முதல்வர் நாளைக்கு போகிறாரு. பிரதமர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த இழவுக்கு தாங்க நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த 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 மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருங்கிறதுக்காக தான் ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அணில் குஞ்சுகளா கீழே வந்து என்னென்னமோ பேசுனீங்களாடா எங்களெல்லாம். இந்த இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அது பண்ணியிருக்கிறது. ஆர்கனைஸ்டு கிரைம் தன்னோட இருப்பை காமிப்பதற்காக செய்த வேலை இது. ஆல்ரெடி மாநாட்டில் இப்போ இது பிடிக்கிட்டு விழுந்துச்சுல்ல, அன்னைக்கே நான் என்ன சொன்னேன், இதே ஒரு மாநாடு ஆரம்பித்த பிறகு விழுந்திருந்தா இது எத்தனாயிரம் பேர் இறந்துருப்பாங்க? ஆயிரங்கள் தான் இறந்துருப்பாங்க. ஏன்னா போஸ்ட் விழுந்ததில் மிரிப்பட்டு இங்கிட்டு மிரிப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. அது கொண்டு தான் கவர்மெண்ட் இடம் கொடுக்கல, அது இடம் கொடுக்கல. இங்கே போட்டியில் பண்ணுறாங்க பொறாமட்டே. உங்களெல்லாம் அரசியல்வாதியாகவே யாரும் நினைக்கல. நீங்கள்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். உங்களை யார் பொலிட்டீஷியனாக ஏற்றுக்கிட்டாங்க? ஒரு தொகுதி ஜெயிக்கல, ஒரு கவுன்சில் நிற்கலை. அதுக்குள்ளே நீங்கள் இந்த கூத்து கட்டிடுச்சு 33 பேர் அப்போ பழி வாங்கிருக்கீங்க. ரத்தம் குடிச்சிருக்கீங்க. எல்லாம் வந்திருக்கிறதுல ஜூனியர் ஆர்டிஸ்டா? இப்போ நீங்கள் சொன்னால் கேட்குறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கும் கவர்மெண்ட்டு எல்லா கட்சிக்கும் மாநாட்டுக்கு இடம் கொடுக்குறாங்க போகிறாங்க. ஏன் தாவேக்காவுக்கு மட்டும் யோசிக்கிறாங்க? ஆர்கனைஸ்டு பொலிட்டிஷியனை சொன்னால் கேட்பாங்க. இது ஆர்கனைஸ்டு பொலிட்டிஷியனே கிடையாது. திருவிழா கூட்டம் அந்த மாதிரி மேடையில் ஏறி ஒரு குழந்தைய காணுன்னு தேட சொல்கிறாங்க. மைக்கை வாங்கிட்டு நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்கன்னு பேசுகிறாரு. அவர் பேசுகிற ஸ்பீச்சை பாருங்கள். அப்போ கூட்டத்தில் ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கிறது விஜய்க்கு தகவல் போகுது. அதுக்கப்புறம் டப்புன்னு பேசிட்டு உள்ள இறங்கிட்டான் டக்குன்னு. ஆனால் அதுக்கு மாதிரி அதில் உட்காந்து பேசினா பிரச்சனை டக்கர் ஆகிட்டுன்னு. இப்போ யார் வந்து உங்களை காப்பாற்ற போகிறா? இந்த பேர் 33 பேர் ஒரு மாஸ் டெத்து வந்து ஒரு பொலிட்டீஷியன் மீட்டிங்கில் இதான் ஃபஸ்ட் டைம் ஆல் ஓவர் இந்தியாவே. இதுமாதிரி நடந்ததே இல்லை. ஒரு பேரணி மீன்ஸ் ஒரு கேம்பேரிங்கில் வந்து ஒரு பரப்புரையில் வந்து இது மாதிரி நடந்ததே கிடையாது. ஒரு 2 டெத்து எங்காவது ஏஜ்டு பர்சன்ஸு வெயில் தாங்காமல். இது வெயிலில் நடந்துச்சது ஆல்மோஸ்ட் இருட்டிச்சது. வெயில் நடந்தால் கூட நீங்கள் சொல்கிறது ரைட்டு. அதை விட பெருங்கூட்டம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு உண்டாச்சு. அங்கே யாரும் சாகலை. ஏன்னா எல்லாமே வந்து அவங்களாம் கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் வந்தவங்க ஜல்லிக்கட்டுக்கு. இங்கே அப்படி இல்லையே. முதல்ல தமிழக வெற்றி கழகம், தற்கொலை வெற்றி கழகம், தற்கொலை வெற்றி கழகம் ஆகிட்டு. அங்கே போனிலே சாவதான் வேணும், வேறு எதுவும் செய்ய முடியாது. சஃபகேஷன் தாங்காமல் செத்து போனாங்க, வழியில் வரக்குள்ள செத்து போனாங்க, எல்லாம் பார்த்தோம்ல. அதுக்கு பிறகு இப்படி ஒரு ரேலி நடத்தக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் போகல எவ்வளோ ஒரு ஜாக்கிரதை இருந்திருக்கணும், எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கிற ஒரு கால்குலேஷன் இருந்திருக்கணும். எதுவுமே கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எங்கே போயிட்டு நெஞ்சில் குடியிருக்கும்னா இப்போ எங்கே போய் குடியிருக்கிறது? கச்சை கழிச்சு ஓடி போயிடுங்க, அதான் நல்லது. கச்சை கழிச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டு போயிட்டே இருங்க, அதான் நல்லதும் கூட. கொண்டு போய் பழி கொடுத்துடாதீங்க மக்களை. அங்கே வந்தவங்க ஒரு மீட்டிங்கில் தான் அடுத்த மீட்டிங்கில் வந்து தம்பி நான் இங்கே பாருங்க, இங்கே என்னுடைய அருமை சகோதரர்களே, உங்களை வந்து திட்டணும் போகணுங்கிறத வேகலை. அவ்வளோ ஆத்திரமாக வருது, படப்படப்பாக இருக்குது நெஞ்சு.
அதுக்கு மேலே நியூஸ் அக்கௌண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. மரணம் ஏறிடக்கூடாதுன்னு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஹாஸ்பிட்டலில். நான் கேட்குறது என்னன்னா, முதல் மீட்டிங்கில் ஏறுனீங்க, அங்கே தாவுனீங்க, இங்கே தாவுனீங்க, உங்கள் அணில் குஞ்சுகள்னு எல்லாம் பேசுனாங்கல்ல. அடுத்த மீட்டிங்கில் நீங்கள் என்ன அளவுக்கு ரிஃபார்ம் ஆகிருக்கீங்க? ஒரு மண்ணாங்கட்டி இல்லையே, ஒன்றுமே கிடையாது. யார் சொல்கிறதே கேட்காத ஒரு கட்சியை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? கட்சியில் யார் சொல்கிறத கேட்கணும். யார் சொல்கிறது கேட்காத கட்சி எதுக்கு? நீங்கள் போயிட்டு திருச்சி மாநாடு முடிச்சுட்டு அப்படியே போய் கோமோவில் போய் படுத்து கிடந்துட்டு இப்போ பரப்புரைன்னு கிளம்பி அங்கே அனுமதி கொடு, இங்கே அனுமதி கொடு, ரோடு வழியாக தான் போவேன், இதெல்லாம் என்ன அடிச்சாட்டி அனுப்பு பண்ணுறீங்க நீங்கள்? அதுக்கு தனியாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் ஏறோம்னா ஒரு சின்ன பிளேஸுக்குள்ளே உங்களை டிஸ்பிளே பண்ணணும்னா, பரப்புரை பண்ணணும்னா குறைந்தபட்சம் அங்கே ஒரு 30 மானிட்டர் 40 மானிட்டர் போடணும். எல்லாரும் விஜய் வந்து க்ளோஸ் அப்பில் வண்டிக்கிட்ட வந்து பார்க்கணுங்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ண தப்பு இல்லையா? அது அங்கங்கே மானிட்டர் போட்டுறணும். மானிட்டர் போட்டு தயவுசெய்து மானிட்டருக்கு முன்னாடி உட்காந்து பாருங்க. ஒரே நேரத்தில் ஒரு 2 லட்சம் பேர் வராங்களா, 2 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது இல்லையா? பார்க்க முடியாது. மானிட்டர் போட்டு அங்கங்கே பாருங்க, தயவுசெய்து வராதிங்க இங்கே அப்படின்னு ஏதாவது ரிக்வஸ்ட் வைக்கணும். மாநாடு திருச்சி எங்கே சார் தலைவர் சொல்கிறது எங்கே சார் கேட்குறாங்க? தலைவர்னு முதல்ல அவர் தானே சொல்லிக்கிறார். அவர் எவரை தலைவராக ஒத்துக்கிட்டா? இனிமேல் கட்சிக்கு வர்றவங்களா இருந்தால் மாவட்ட செயலர் சொல்கிறத, ஒன்றிய செயலர் சொல்கிறத கேட்டவங்க மட்டும் வாங்க. சம்மதெல்லாம் வந்து இன்னைக்கு நிற்கக்கூடாது. இது கட்சி தலைமை எடுக்கிற முடிவு. அதை மீறி வந்தீங்கன்னா கட்சி தலைமை உங்களை கட்சியை விட்டு நீக்கும். ஏதாவது ஒன்று கட்சியில் யார் இருக்கா, முதல்ல எத்தனை உறுப்பினர் கார்டு வச்சிருக்கீங்க? முதல்ல கட்சியில் யார் இருக்கான்னு தெரிஞ்சாதானே சார் நீக்கிறது. எல்லாம் தான் ஆன்லைனில் வாங்கிட்டு போயிடறானே சார் உறுப்பினர் கார்டு. ஆன்லைனில் உறுப்பினர் கார்டு வாங்கினா எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண முடியும்? கட்சி உறுப்பினர்கள் ஒரு ப்ராப்பராக உறுப்பினர் கார்டு இருந்தால் இப்போ ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ திமுக, அதிமுக, பிஜேபி, வேறு எந்த கட்சி ஒன்றும் சொல்லுங்க தம்பி, காங்கிரஸ், அந்த கட்சியில் யார் கிளை செயலாளருங்கிறது முதலமைச்சருக்கு தெரியும். கிளை செயலாளருங்கிறது எதிர்கட்சி தலைவருக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷத்தில் கிளை செயலாளர்கிட்ட கேட்ச் பண்ணிவிடுவாங்க. மாவட்ட செயலர் ஒரு கால், ஒன்றிய செயலர் ஒரு கால், நகர செயலர் ஒரு கால், அடுத்து கிளை செயலர் கால் போயிடும். இதுதான் இந்த ஆர்கனைஸ்டு பார்ட்டிங்கிறது. இதுதான் இப்போ நரேந்திர மோடி இருக்கார்ல, அவர் வந்து இங்கே அவரோட கட்சிக்காரர்கிட்ட பேசுகிறேன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே லைன் எடுத்து கொடுத்துருவாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் வந்து கிராமத்தில் ஒரு கிளை செயலாளர்கிட்ட பேசணும், இல்லை அங்கே ஒரு வீட்டில் டெத்துக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னா 15 நிமிஷத்துக்குள்ளே ஃபோன் அவங்க வீட்டுக்கு போயிடும். கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம், உங்களுக்கு எல்லாம் செய்கிறோம்னு சொல்லிடுவாங்க. கட்டமைப்பு இந்த எந்த இலக்கணையும் இல்லையா அந்த கட்சியில்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே இல்லை. அதை அவர் சொன்னார்ல, எங்கள் தலைவர் இட்டு போகிறது தான் பிரச்சனை. அதுக்காக பாரு பிரச்சனையை 33 பேருக்கு அடிச்சா இட்டு போகிறதுல உங்கள் தலைவரை 33 பேரை கொண்டுட்டீங்களா ஐயா? அந்த 2 குழந்தைங்க உடம்பு பிஞ்சு போச்சு. அப்படியே பெண் காவலர்கள் மயக்க நிலையில் உள்ள போகிறாங்க. விடியறதுக்குள்ளே எத்தனை ரேஸ் ஆகுதுங்கிறது தான் இப்போ கேள்வி. மருத்துவமனையில் கான்டாக்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எத்தனை பேர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் டிக்ளேர்டு 33 மரண ஓலம். அவ்வளோ பெரிய ஓலம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கே போயிருக்காரு. மாசு சுப்பிரமணியம் போயிருக்காரு. காலையில் முதல்வர் போய் தானே ஆகணும். பிரதமரே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு பொலிட்டீஷியன் லீடரோட ஃபங்க்ஷன் நடந்தது இது. அவர் தன்னைத்தானே பொலிட்டீஷியன் லீடர்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இந்த புஷி ஆனந்த், மார்டின்னு, ஒரு மாதவ வச்சுக்கிட்டு இப்படியே ஒரு ஒரு ஃபேஸ்புக் இன்ஃப்ளூயன்சர், அதாவது சமூக வலைதள கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? நீங்கள் கட்சி தலைவர்னா மரியாதையாக சொல்கிறோம், கட்சியை கலைச்சிட்டு போயிடுங்க, அதாவது நல்லது. இத்தனை பேரையா பழி கொடுக்க முடியும் உங்கள் ட்ரையலுக்கு? அப்படியே விஜயை பற்றி சொல்கிறேன் தம்பி. ஒரு பவுன்சர் ஒருத்தரோட பேட்டி ஒன்று இருக்குது இங்கே, அதெல்லாம் இருக்குது. நம்ம எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசலை. உங்கள் தலைவரோட லட்சணம் படி இங்கேருந்து நான் பாரு, இப்போ எப்படி போகக்குள்ளே இந்த கட்சி என்னோட ரசிகர் நாய்களை பாரு எப்படி கத்துறானுங்கன்னு. அப்படியே போய் எப்படி காமிச்சிட்டு போயிடுறாங்க. முள்ளுவேல் எல்லாம் தடுமாறி விழுந்துருக்குறாங்க அவங்க. அதனால் அந்த பவுன்சர் வந்து இவர் தான் சொல்ல மாட்டார், ஆனால் அதுக்கான ப்ரூஃப்லாம் கீழே எல்லாம் கமெண்ட் போட்டாங்க. ஆமாம், இவர் தான். அப்போ இவரோட எண்ணங்கள் என்னவா இருக்குது இன்னைக்கு வரைக்கும்? அந்த தேட்டரில் ஃபஸ்ட்டோ கைத்தட்டுற கும்பலாக தான் அவங்கள வச்சுருக்கா. எலெக்ஷன் அப்படி கிடையாது, கைத்தட்டுற கும்பல்லாம் கிடையாது, கருத்தியலான கும்பல் இருக்கணும். 10% கைத்தட்டுறவருக்கான 80% கைத்தட்டுறவருக்கான 10% தான் அப்படி இப்படி இருப்பாங்க. 100%. 100% பேருமே அப்படி இருப்பாங்க. கரூரில் மீட்டிங் நடக்குதுன்னா கரூர் பீப்புள்ஸ் மட்டும் அங்கே இல்லை. ஆமாம் சார், கரூர் பீப்புள்ஸ் மட்டும் இவ்வளோ பேர் எப்படி இருப்பாங்க அந்த இடத்துல? எல்லா மாவட்டத்துலேருந்து வேடிக்கை பார்க்க ஆளை இறக்கி உள்ளே இறக்கி. விஜய் வந்து அவர் யாருன்னு தெரியாத வயசான பாட்டி ஒன்று மரணமாயிருக்கு. அதுக்கு வந்து விஜய் இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ யார் அங்கே அழைச்சிட்டு வந்தது? இல்லை அங்கே இந்த உள்ளூர் பாட்டியை மிதிச்சு போட்டு கொண்டுட்டீங்களா? எல்லாம் மிதிப்பட்டு தராங்க, சத்தப்பத்த மிதிப்பட்டு தராங்க எல்லாருமே கூட்ட நெரிசலில். அப்போ குறைந்தபட்ச அறிவு இருந்திருக்கணும்ல சார். இப்போ வந்து இவர் போய் அந்த இடத்துல கூட்டம் வரல, ஏற்கனவே அங்கே மதியத்துலேருந்தே கூட்டமாக இருக்கு. மேலே அது லேட்டு, இவர் போனதாங்க லேட்டு. இல்லை 6 மணி நேரம் லேட் ஆகுது, மதியத்துலேருந்தே கூட்டமாக இருக்குன்னு தெரியறப்போ இவர் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் பரப்புரை பண்ணி அவருக்கு ஒரு தெரிஞ்சிருக்க வேணாமா சார் முன்னாடியே? இது ஒரு ரொம்ப டேஞ்சரான விஷயம். இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம்னு நான் சொல்கிறேன். திட்டமிட்ட சதி. இது தான் யார் என்ற இருப்பை காமிக்கணும் மற்ற கட்சிக்காரர்கள். இடையில வந்து ஒரு மாயை கட்டமைச்சிட்டாங்க.
விஜய் வந்துட்டார் பாலிட்டிக்கில் என்ன வேணுமோ மாறும். விஜய் வந்துட்டார் பாலிட்டிக்கில் ஒரு மண்ணாங்கட்டையும் மாறாதுங்க. எப்படி மாறும்? அதிமுக வாக்காளர் அதிமுக ஓட்டு போடுவாங்க, திமுக வாக்காளர் திமுக ஓட்டு போடுவாங்க, பிஜேபி வாக்காளர் பிஜேபி ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு யார் ராஜா போடுவா? 10 வயசு கீழே உள்ள பசங்களுக்கு எலெக்ஷன் வச்சா தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி கிளிகிள்னு கிளிக்கிறாங்க எல்லாம் பிடிச்சி வச்சு. கள நிலவரமே தெரியல. இந்த கைத்தட்டுற கும்பல் இந்த கும்பலை கொண்டாந்து வச்சு பொண்ணு எல்லாரையும் அந்த அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. அந்த பசங்க படுத்தி டார்ச்சர் பண்ணி அழைச்சிட்டு வந்தது. வாங்க போ வந்தாலே போச்சு பிடிச்சி இழுத்துட்டு போனது. விஜய் என்ன பார்க்குறோம், விஜய் என்ன பார்க்குறோம். என் புருஷன் கூட முக்கியம் இல்லைங்க, விஜய் என்ன தான் முக்கியம்னு சொல்லுதுங்க ஒரு பொம்பளை. இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான கூட்டத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் சினிமாக்காரன் பின்னாடி விமர்சனம் பண்ணதுக்கு வேற கேஸ் வேற போறாங்க சார். கேஸ் போட்டால் என்னங்க இது கூட கேஸாங்க? என் புருஷன்லாம் முக்கியம் இல்லை, விஜய் அங்கிளை பார்க்க வந்தது தான் முக்கியம். நான் உங்கள் தாய் மாமன், சீர் மாமன், ஏழு மாமன், எல்லாருக்கும் இளவு மாமன் ஆகிட்டார் அவர். இப்போ எங்கே போனார் ஒரு கட்சி தலைவர்? எங்களாவது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரப்ப? இன்னும் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. இந்த நொடி வரைக்கும் இல்லை. ஸ்டில் டைம் நோ, இது வரைக்கும் இல்லை. சாணதாக ஆகிப்போச்சு. வேறு வழி இல்லை. நடந்தது ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. எல்லாருக்கும் விஜய் மக்கள் இயக்கத்தில் விஜய் கட்சியிலேருந்து என்ன செய்யணும் நாங்கள் செய்கிறோம். தயவுசெய்து மற்றவங்கள மருத்துவத்துக்கு மேல் மருத்துவத்துக்கு வேறு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறோம். ஏதாவது ஒரு ட்ராமாவது கட்டியிருக்கணுமா இல்லையா? என்ன செய்யறதுன்னே தெரியல. கரெக்ட், எக்ஸாக்ட்லி, இதுதான் நல்ல வார்த்தை. இப்போ நான் சொன்னல ஒரு சின்ன பாலிடிக்ஸ் தான் நான் சொன்னது. இந்த மருத்துவமனையில் தனியார் மருத்துவத்துக்கு உடனே ஷிஃப்ட் பண்ணுறோம். எத்தனை கோடி செலவானாலும் காப்பாற்றுறோம். இறந்தவங்க குடும்பத்தில் டக்குன்னு ஒரு கோடி அறிவிச்சிடுறோம். ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சு விடுங்க. முடிச்சு விட்டா இது பிரச்சனையாக சார்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் தெரியல. இப்போ எல்லாரும் ஓடி ஒழிச்சிருப்பாங்க. இந்த மீனாரா இங்கே மெட்ராஸில் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு வந்தாங்க. போலீஸ் சோதனையில் உழுது ஓடினாங்க தெரியுமா? ஒரு சிம்பிள் அரெஸ்ட் கல்யாண மண்டபத்தில் கொண்டு வந்து சாயந்தரம் விட்டுருவாங்க. இது கூட தெரியாத ஒரு பொலிட்டீஷியன்ஸ் வச்சு எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க? ரொம்ப மனவேதனையாகப்பட்டது. பார்த்தோன்னு படப்படன்னு ஆகிட்டு இருக்கலாம். அப்போ இப்படி ஒரு கட்சி தலைவர் நம்பி நீங்கள் போனீங்கன்னு நட்டாத்துக்கு போயிடுவீங்க. கரை சேர முடியாது. யாரும் கரை சேர முடியாது. இல்லை, நீங்கள் அவர் முதலமைச்சர் ஆக்குங்க, அவர் நாளைய முதல்வர் தெரியுதா? இப்போ ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் எவ்வளோ கேவலமாக பேசுன நீ. இப்போ தெரிஞ்சு போச்சா உன் லட்சணம்? என்ன பதில் சொல்ல போகிற? 33 பேர் இப்போ வரைக்கும் ரேஸ் ஆகிட்டு இருக்கோம். 33 பேருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இது வரைக்கும் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி பேரணி நடந்ததில் இப்படி ஒரு மரண சம்பவமே கிடையாது. இந்திய அளவில் சொல்கிறேன். வரலாற்றில் பேரணியில் நடந்ததில்லை. கும்பகோணம் மகாமகத்தில் நடந்தது வேற. ஜெயலலிதா குளிக்க போனப்ப அது தனிப்பட்ட விழாவில் நடந்தது. பொலிட்டீஷியனில் இதுதான் முதல் முறை ஒரு பேரணியில் நடந்தது. இதை கூட அணில் குஞ்சிகள் அணி பெருமையாக எழுதிடாதீங்க. எங்கள் கட்சி தலைவர் கூட்டத்தில் பற்றியிருங்களா, எத்தனை பேர் இறந்தார்கள் அப்படின்னு எழுதிடாதீங்க. பெரிய அவமானகடம். விஜய் அவர்களே, தயவுசெய்து சொல்கிறேன், இப்போவும் கெட்டு போகவில்லை. நீங்கள் பின்வாங்கி பிரடி அடிக்க ஓடிவிடுங்கள். இதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய கோளாறுலாம் நிற்க போகிறீங்க. முதல்ல இதுலேருந்து நீங்கள் எப்படி மீண்டு வர்றீங்கன்னு பார்ப்போம். சார், இப்போது ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி புஷ்பா 2ன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சார். அந்த படத்தோட FDFS அப்போ ஒரு அம்மா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஆமாம், இவர் மேலே ஏறி அந்த கை காட்டினதுல அதுக்கே அல்லு அர்ஜுன் அவர்கள் கைது வரைக்கும் போனது. அல்லு அர்ஜுனா அல்லு கைட்டினாங்க. அல்லு அர்ஜுனாவை இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு சார். இது யோசிச்சே பார்க்க முடியலையே சார். மாவட்ட செயலர் யாரையாவது கொடுத்து பழி கொடுத்து தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனால் விடாதீர்கள். காவல்துறையினர் கண்டிப்பாக விஜய் வரைக்கும் எஃப்ஐஆர் போடுங்க. எல்லாரும் மேலே எஃப்ஐஆர் போடுங்க. உனக்கு வேண்டி தானே கிரைம் நடந்துச்சு, விஜய்க்கு வேண்டி தானே குற்றம் நடந்துச்சு. அப்போ அவரு அக்யூஸ் தானே, உனக்கு வேண்டி தான் எல்லாம் நடந்துச்சு. குற்றத்தை ஏற்றுக்க வேண்டியதா, வேறு என்ன பண்ணுறது? எல்லாம் ஐயோப்பா, அந்த ஒரு குழந்தை 2 குழந்தையோட உடம்பு பிஞ்சு போச்சு தம்பி. பார்க்க முடியல. இன்னும் பல லேடிஸ் எல்லாம் பிளர் பண்ணிட்டாங்க. அதை காமிக்க முடியல. கூட்டத்தில் ஒருத்தர் தவறி விழுந்தால் போதும், எல்லாம் டோட்டலாக போட்டு கதவு மிதிச்சு எடுத்துட்டாங்க. அப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த கர்மாந்திரத்துக்கு தான் போலீஸ் பயந்தது. இந்த காலையில் பேசிட்டு போனோம். நான் ஒரு ரிட்டையர்டு எஸ்ஐ வாக்கிங்கில். அவர் சொன்னார், இது ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டீஷியனாக இருந்தால் அனுமதி கொடுத்துருவாங்க போலீஸு. இவங்க ஆர்கனைஸ்டு பொலிட்டீஷியனே கிடையாது. யார் சொல்கிறதையும் கேட்காத ஒரு கும்பலை வச்சு எப்படி அனுமதி கொடுக்குறேன்னா. இத்தனைக்கும் அவர் விஜய் கட்சியும் கிடையாது, அவர் திமுகவும் கிடையாது. அவர் வேறு பக்கா பிஜேபியை பேசுவார் அவர். ஆனால் அவருக்கே புரியுது, ஏன்னா அவர் போலீஸாக இருந்தவர். ஆர்கனைஸ்டு பொலிட்டீஷியன் கிடையாது இவங்க யாருமே. விஜய்க்கு அரசியல் தான் தெரியும். இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்குன்னு தெரியாதாங்க. இது வரைக்கும் மாநாடு போட்டிருக்காங்க. எந்த மாநாட்டில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா? விஜய் அவர்கள் மாநாட்டில் ஏற்பட்டிருக்கு. விஜயோட மாநாட்டில் ஏற்பட்டிருக்கு. அது மாநாடு இல்லை தம்பி, அது பெரிய திரைக்கான கூட்டமாக வந்தது தானே. ஒரு 1 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா 3 லட்சம் பேர் இருக்கிற அளவுக்கு தான் மாநாடு போடுவாங்க. திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் மாநாடு போடுவாங்க. 3 லட்சம் பேருக்குன்னா குறைந்தபட்சம் அதில் சரிபாதி கார் பார்க்கிங் வச்சுருப்பாங்க.
வருது வரல அதை பற்றியெல்லாம் இல்லை. சரிபாதி கார் பார்க்கிங் வச்சுருப்பாங்க. இப்போ சமீபத்துல கரூர்ல ஒரு மாநாடு நடந்துச்சு. 30 மாநாடா 30 பேர் மாநாடான்னு. இப்போ இவர் 3 லட்சம் பேரை கொண்டு வந்து இப்போ அவர் காட்டுறதுக்காக தான் இப்படி கொண்டு வந்து இப்படி பண்ணாரா? இதுதான் 30 பேர் மாநாடு. 30 பேரை கொண்டு 33 பேரை கொண்டு சாதனை புரிஞ்சிருக்காருல்ல. இதுதான் மாநாடு, பெரிய மாநாடு. இதுதான் பக்காவான மாநாடு. இதோட இந்த மரணம் நிற்கணும். உங்களை இருக்கிற கூப்பி கேட்குறேன், நல்ல தலைவர்கள் பின்னாடி போங்க. குறைந்தபட்சம் உங்கள் உயிருக்காவது பாதுகாப்பு உள்ள தலைவர்கள் பின்னாடி போங்க. இவங்க இப்படியெல்லாம் போகாதீங்க. இவங்கெல்லாம் திரைத்துறையினர். கரண்ட் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியாது, ஸ்டேட்டஸ் தெரியாது, நமக்கு என்ன வாக்கு இருக்குன்னு தெரியாது, நம்ம கூடுனா என்ன ஆகுன்னு தெரியாது. அவர் பொறுத்தவரையிலையும் இந்த கூட்டத்தை கட்டோன்னே சுல்லா போவாங்கல்ல. இன்னைக்கு ஷோ எவ்வளோ ஓடி இருக்கு ஐயா, ஹவுஸ்ஃபுல் ஐயா, இன்னும் ஒரு ஷோ ஃபுல்லாக ஓரளவுக்கு வெளில அவுட்டோரில் ஆளுங்க நிற்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதை தான் இவங்க விரும்புவாங்க. அதை நம்பி தான் இவர் மேடல் ஏறி நெஞ்சில் குடியிருக்கும்னு கையை தூக்குனது. முறைப்படி அந்த கூட்டத்தை என்ன செஞ்சுருக்கணும், தலைவர் வர்றதுக்கு டிலே ஆகுது, கூட்டம் ட்ராப் அவுட்டு நாளைக்கு கூட கழிச்சாவது விட்டுருக்கலாம். அந்தளவுக்கு அறிவு இருந்தால் தானே தம்பி. இப்போ சார் இப்போ அந்த இடத்துல அளவுக்கு அதிகமான கூட்டம் இருக்கிறங்கிறப்போ காவல்துறையை அவரை தடுத்து நிறுத்திருக்கலாம் இல்லையா? அதான் அன்கண்ட்ரோல்டு பீப்புள்ஸ்ன்னு சொல்ல வர்றேன். காவல்துறை தான் இதுக்கெல்லாம் பெரிய பர்மிஷனை கொடுக்க முடியாது சொல்கிறாங்களே. தனி வழியாக நான் ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கேட்டாங்களா? இது மற்ற கட்சிகளாக இருந்தால் தான் நடந்திருக்கும், தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. இது நடந்திருக்கு. காவல்துறை தடுத்தாலும் நின்றுவாங்க தம்பி. இதான் அணில் குஞ்சாச்சு, சைடு சைடாக போடுறாங்க தம்பி. மற்ற கட்சி வர்றாங்கன்னா 5 கார் தான் போகணும்பாங்க எலெக்ஷன் நேரத்தில். 6வது கார் போகாது, இல்லை சாவி எடுப்பாங்க. சாவி எடுத்தால் இப்போ சாவி நின்றுட்டு அப்புறமா ஒரு 4.5 hour 5 மணி நேரம் கழிச்சு வந்து சாவி வாங்கிட்டு போவாங்க. இவங்க யார் கேட்குறா? கார் மேலே ஏறுறாங்க, ஆட்டோ மேலே ஏறுறாங்க, தலை மேலே ஏறுறாங்க, ரேம்பில் ஏறி தூக்கி போட்டாரு. தெரிய வேண்டாம் இவங்க லட்சணம். இது மாதிரி எந்த கட்சியில நடந்திருக்காது தம்பி. தம்பி நம்ம இதை பேசுகிறா வன்மத்தில், நீ வன்மத்தில் பேசுகிறேன்னு என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்ன நீ என்ன வேணால் திட்டிட்டு போ, ஆனால் உன் உசுருக்கு தான் நான் பேசுகிறேன். போவாத, சினிமா நடிகர், டிவியில் பார்த்துக்கலாம். இதுலேருந்து இதில் உங்கள் தலைவர் கட்சி தலைவர் மீண்டு வரணுமே. நீ என்ன கட்சி தலைவர், என்ன எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ணல, அதுக்குள்ளே நான் தான் போட்டி, நீ தான் போட்டின்னு இது வரைக்கும் எந்த கட்சி தலைவனும் இவ்வளோ ஆணவமாக பேசலை. இன்க்ளூட் விஜயகாந்த் வரைக்கும் சொல்கிறேன். விஜயகாந்த் மீட்டிங்னால இது மாதிரி நடந்ததே கிடையாதுங்க. அவரும் சினிமா நடிகர் தான். அவருக்கும் இதை விட பல மடங்கு கூட்டங்கள் வந்து 2 மடங்கு கூட்டம். அதெல்லாம் ஆர்கனைஸ்டு பீப்புள்ஸ், இதெல்லாம் நான் ஆர்கனைஸ்டு பீப்புள்ஸ். சுமார் அவரை பார்க்க வந்த ஒரு மாயை கூட்டம் தாங்க இது. மரத்து மேலே ஏறி நிற்கிறாங்க தம்பி, டவர் மேலே ஏறி நிற்கிறாங்க, மரத்து மேலே ஏறி நிற்கிறாங்க, கரண்ட் போஸ்ட் மேலே ஏறுறாங்க. அவர் கட்சி தலைவர் சொன்னார்ல, உங்கள் ஒழுக்கம் என்னன்னு தலைவருக்கு தெரியும், அப்படி இப்படி போகல. நாற்காலியை எங்கே வைக்கிற, நாற்காலியை எங்கே, இவங்க விட்டு நாற்காலியை சுக்குநூறாக அடிச்சு நொறுக்கினாங்க தம்பி. ரோகிணி தேட்டரில் பூந்து அடிச்சு நொறுக்கல இவங்க படத்துக்கு ரிலீஸ் பண்ண உள்ள நாற்காலியை. ஆமாம் சார். விடிய காலத்தில் திரைப்படத்துக்கு பதாகைக்கு பால் ஊற்றுறோட கொண்டாந்து வச்சு கட்சி நடத்துகிற ஒரு நாள் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா, பதாகைக்கு பால் ஊற்றாதீங்க, பால் குடிக்கிற பொருள் நீங்கள் ஊற்றாதீங்கன்னு சொல்லியிருப்பீங்களா? சொன்னது கிடையாது. டைரெக்டாக வருவீங்க, டைரெக்டாக உங்களுக்கு சிஎம் தான், வேறு எந்த போஸ்டிங் கிடையாது, டைரெக்டாக சிஎம் தான். சரி, டைரெக்டாக சிஎம் ஆகிறத முயற்சி பண்ணேன். இந்த மாதிரி கொலைகார வேலை செய்யக்கூடாதுல்ல. யாருக்கு பதில் சொல்லுவேன்? இந்த குழந்தைக்கு பதில் சொல்லுவியா? இந்த அம்மா அவங்களாம் செத்து போயிருக்காங்க, அவங்ககிட்ட பதில் சொல்லுவீங்களா? உன்னை பார்க்க வந்து தவிர வேறு என்ன பாவம் செஞ்சாங்க அவங்க சொல்லுங்கள்? ஏதாவது பாவம் செஞ்சாங்களா? அவங்க உன்னை பார்க்க வந்தாங்க, அந்த இறந்த குழந்தைகளுமே அவங்களுக்கு தெரிஞ்சா வந்தாங்க, கூட்டிகிட்டுல வந்திருக்காங்க. பச்சை பிள்ளை. நாளைக்கு உடனே சொல்லுவான், குழந்தைகளை தலைவர் தூக்கிட்டு வர வேண்டாம்னு சொன்னார். அப்போ செத்து போன 9 பேருக்கு என்ன சொல்கிறான்? ஆம்பளை குழந்தைகளை தூக்கிட்டு வர வேண்டாம்னு அவர் தான் சொல்கிறாரு. கூட்டத்தில் இருக்கிற குழந்தைய கூப்பிட்டு மாலையும் இவர் தான் போடுறாரு. இவ்வளோ பெரிய கான்ட்ராடிக்ஷன். இங்கே ஏன் வந்தா இந்த புள்ள எதுக்கு வந்துச்சு கேட்கலையே. மாலை கூப்பிட்டு மாலை போடுறாரு. அப்பா அம்மா யார் கட்சியை விட்டு தூக்குவேன் நூக்குவேன்னு சொல்லணும்ல. இது வரைக்கும் ஒழுங்கு நடவடிக்கையில் விஜய் கட்சியில் யாரை திருப்பி தூக்கியிருக்காங்க? ஒரு நாளும் அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஒழுங்கு நடவடிக்கையில் குறைந்தபட்சம் 5 பேராவது கட்சியை விட்டு தூக்கிட்டு தான் இருப்பாங்க. அது ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். தற்காலிக இடைநீக்கம், நிரந்தர இடைநீக்கம், அடிப்படை உறுப்பு பிடுங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த கட்சி மேலே ஃபியர் இருக்கும். உங்களை யாருமே கட்சியாவோ அவங்க கட்சிக்காரங்களும் சொல்கிறேன், கட்சி தலைவராகவோ நினைக்கலன்னு சொல்ல வர்றேன். அவங்க பாட்டு அவங்க இருக்காங்க, அவங்க பாட்டு இங்கே இருக்காங்க, என்ன வேணால் பண்ணலாம், டோல்கேட்டை உடச்சிட்டு போகலாம் மாநாட்டுக்கு. எவ்வளோ ட்ரஸ் பாசிங். நான் காலையில் பேசுகிறது நடந்து போச்சு தம்பி, 5:30 வாக்கிங்கில் பேசுகிறது நடந்து போச்சு. அந்த கொடிக்கம்பம் அன்னைக்கு விழுந்தது, மாநாடு ஆரம்பித்த பிறகு விழுந்துட்டு தான் என்ன இருந்திருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். குறைந்தபட்சம் ஒரு 3000 பேர் செத்துருப்பாங்க. மீதி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அலங்கமலங்க ஆனதில் செத்து போயிருப்பாங்க.
அதொட்ட ஒரு மாநாடுல எத்தனை திடலை அடக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு போடணும், அந்த மாநாட்டுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் வேணும். மாநாட்டிலே பாடம் கற்றுக்கல இவங்க. அதுவே இவ்வளோ தம்பி இவங்க சொல்கிறத யாருமே கேட்கறது இல்லை தம்பி. சார் இப்போ இவ்வளோ நடந்திருக்கு, இதுக்கப்புறம் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுக்கான என்ன சார் அடுத்த கட்ட இது? ஃப்ளைட்டு ஓட்ட தெரிஞ்சவன் ஃப்ளைட்டை டேக் அப் பண்ணிட்டா எப்படியே காப்பாற்றிங்கன்னா அதை இறக்கிடுவான். சரியான இடத்துல இருக்கிறானோ இல்லையா, ட்ராமில் இருக்கிறானோ இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல இறக்கி எல்லாரையும் ஓடி பத்திரமா இறங்கி ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவான். எதுவுமே தெரியாத ஃப்ளைட்டை டேக் அப் ஏதோ சுவிட்சை போட்டால் ஃப்ளைட் எழுமிட்டு, ஆனால் அந்த ஃப்ளைட்டை எப்படி லேண்ட் பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஒரு கட்சியை வந்து இன்றைக்கி சொல்கிறேன், இந்த நொடியில் கூட பெரிய பாவ மன்னிப்பு பொது மன்னிப்பு கேட்டுட்டு கட்சியை கலைச்சிட்டு நான் சினிமா நடிக்க போகிறேன், எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்ட்டு போயிட்டே இருக்கலாம். அதை தவிர வேறு வழியே கிடையாது. இது குற்றத்தை ஒத்துக்கிட்டோம் சார், குற்றத்தை ஒத்துக்கணும். தார்மீக பொறுப்பேற்று, இந்த மரணத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று நானே கட்சியை கலைச்சிக்கிறேன். இதுக்கு மேலே இதை ரன் பண்ண முடியாது, கண்டிப்பாக ரன் பண்ணவும் முடியாது. இதை செஞ்சவங்க தம்பி நாளைக்கு ஒரு என்ன வேணுமோ கிரைம் செய்வாங்க தானே, விஜய்க்கு வேண்டி செஞ்சோன்னு இல்லை. இப்போ இது தனிப்பட்ட யாரும் செஞ்சதா நம்ம எடுத்துக்க முடியாது. இதை செஞ்சவங்கன்னா இவங்களை திருப்திப்படுத்த, இந்த கட்சி தலைவரை திருப்திப்படுத்த என்ன வேணுமோ செய்வார்கள். இவ்வளோ பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பேசுகிறாங்கல்ல, ஏன் ஒருத்தர் வெட்ட மாட்டுறாங்க? எப்படி எங்கள் தலைவரை பேசுகிறாங்க, ஏன் வெட்ட மாட்டுறாங்க? ஏன் மண்டையை உடைக்க மாட்டாங்க. அரசியல் அது இல்லை. நீ தர்க்கவியல், நான் தர்க்கவியல், கருத்தியல் தான். இப்போ எதிர்கட்சினா பேச தான் செய்வான், ஆளுங்கட்சினா அது பதில் சொல்ல தான் செய்வான். இது இயற்கை. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்களுக்கு எந்த கருத்தியலும் கிடையாது, எந்த சித்தாந்தமும் கிடையாது. தளபதி தளபதி தளபதின்னு சத்தம் போட்டால் எப்படி? அவங்கள விமர்சனம் பண்ணி நம்ம பேசுகிற யாரா போய் அங்கே அந்த மாநாட்டில் மாட்டிக்கிட்டா முடிஞ்சிருச்சு. முக்தார் பத்திரிக்கையாளர் தண்ணி திறந்து காமிச்சார். அவருமே ஏதோ ஒரு அங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்ததுனால தப்பிச்சார்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அவர் பேக் இருந்து வெளியே வந்தார். அவர் மேலே கை வச்சா வேறு மாதிரி பிரச்சனை வரும், அவங்களும் தெரியும். பட் அதில் வெளியே வந்தார். அதனால் நான் ரொம்ப இருகரம் கூப்பி கேட்குறேன், நீங்கள் சினிமாவுக்கு நடிக்க போயிடுங்க. மேலும் அப்பாவி பொதுமக்களை உங்களுடைய சினிமா ஆசையை காமித்து பலியாக்கி கொண்டிருக்காதீர்கள், பலியாக்கி விடாதீர்கள். இறந்த அனைவரும் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மேலும் மருத்துவமனையில் இருப்பவர்கள் பூரண குணமுடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. நன்றி சார்.